இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சி என்பது ஒரு மருந்து அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இந்த மாதிரி தமிழில் மொழிபெயர்ப்பு, பைபிளை வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணும்போது தமிழர்களே புரிந்து கொள்ளாத மாதிரி குழப்பி மொழிபெயர்ப்பு பண்ணிட்டாங்க. சமஸ்கிருதம் கலந்த தமிழில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு பண்ணிட்டாங்க. இப்போ தூய தமிழில் தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து சமஸ்கிருதத்தில் வந்து ஜலம். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜலப்பிரளயம், ஜலம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிளை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணும்போது அந்த மொழிபெயர்ப்பு பண்ணவங்க வந்து சமஸ்கிருதம் கலந்த அந்த தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணதுனால பல விஷயங்கள் வந்து நமக்கு தமிழில் புரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், எனக்கே இந்த ஔஷதங்கிறது ரொம்ப நாளாக தெரில. நானே ரொம்ப நாளாக பைபிள்லாம் படித்து எனக்கும் தெரியல, ஏதோ ஔஷதம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு டைம் இங்கிலீஷில் வாசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு ஔஷதம்னா மெடிசின், அது ஒரு மருந்து அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி பைபிளில் நிறைய தமிழ் மொழிகளில் மற்ற மொழிகள் இருக்குது. இந்த சேர் இருக்கு, உட்காருங்கம்மா. இங்கே இருக்கு, உட்காருங்க சேரில் உட்காருங்க. ஆமாம். அப்போது வேதம் என்ன நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமா. எப்படிப்பட்ட மருந்து? மருந்துலே நல்ல மருந்துன்னு ஒன்று இருக்குது. ஒரு சில மருந்துகள் இருக்கும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணும், நம்மளை வந்து இப்போ ஒரு சளியோ இல்லை ஒரு காய்ச்சலோ இல்லை ஒரு உடல் வலியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருந்தை வந்து அந்த மாத்திரையை எடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னா க்யூர் ஆகும். சரியா? இமீடியட்டாக என்ன ஆகும்? க்யூர் ஆகிரும். ஆனால் அந்த மாதிரி மருந்தை நீங்கள் அதிகமாக எடுக்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்முடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது. அதுக்கு பேர் என்னது? ஸ்டெராய்டா. அது பேர் என்னது? ஸ்டெராய்டு தான். எங்கள் மிஸ் எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டெராய்டு அப்படிம்பாங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படி. அப்போது ஒரு சில மருந்துகள் அப்படி இருக்குது. அது வந்து நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும், ஆனால் ஃப்யூச்சரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பலவீனப்படுத்திடும். இல்லை, டாக்டர் இருக்கிறாங்க, நர்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். நான் வந்து டாக்டர் இல்லை, நர்ஸும் இல்லை, ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணி வச்சுருக்கிறேன் மைண்டில். ஏன்னா இவங்கெல்லாங்களோடைய பழகும் போது அவங்களுடைய அந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட காரியத்தை தெரிஞ்சுக்குவேன். அப்போ தான் நம்ம வந்து வளர முடியும். அல்லேலூயா. யார் கூட என்ன பழகிறோம் அப்படின்னா அந்த பழக்கத்தில் அவங்ககிட்ட இருக்கிற காரியத்தை நம்ம முடிந்தவரை கற்றுக்கொள்ளணும். இப்போ என் ஒய்ஃப் நர்ஸுன்னா அவங்களுடைய அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய கற்றுக்கொள்ளணும். எங்கள் அப்பா டாக்டர் அப்படின்னா அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எங்கள் மாமா டிரைவர் அப்படின்னா டிரைவிங்கை குறித்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நாங்களாம் ட்ரைவ் பண்ணும்போது அவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே வருவார். கியர் எப்படி போடணும், இந்த மாதிரி டைமில் எப்படி என்ன பண்ணணும், அது மாதிரி சொல்லிட்டு நம்மளும் அதை என்ன பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே வரும். ஆமாம், அது மாதிரி ஒவ்வொரு இது. எங்கள் மாமியார் வந்தாங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட விவசாயத்தை பற்றி நிறைய கேட்டுக்குவேன். எதை விதைச்சா எப்படி விதைக்கணும், எப்படி தண்ணி பாய்ச்சணும் எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டோம், கேட்டு வச்சுக்கோம். அல்லேலூயா. அவரும் டிரைவிங் கற்றுத்தர ரெடியாக தான் இருக்கிறான், நான் இன்னும் கற்றுக்கல. அது மாதிரி எல்லாமே ஆனால் மைண்டில் வச்சுட்டே இருப்பேன். அது கண்டிப்பாக ஏதோ ஒரு டைம் என்ன ஆகும், யூஸ் ஆகும். நான் ஃபினான்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது, ட்ரேடிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போதும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்குவேன். இப்போ எனக்கு ஒருத்தர் லோனை பாருங்கள், நேற்று ஒரு லோன் விஷயமா ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறேன். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஸ்டாஃப் அவங்களுக்கே அவங்க பேங்க்கில் என்ன வட்டிங்கிறது கால்குலேட் பண்ண தெரில. என்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோதாங்க வட்டி, இவ்வளோதான் வட்டிங்கிறாங்க. மேம், நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் சொல்கிற வட்டிக்கு ரிசர்வ் பேங்க்கில் கூட தரமாட்டாங்க. 40 பைசா வட்டிக்கு கோல்டு லோன் யாராவது தருவாங்களா? தரமாட்டாங்க. அந்த ஆண்டி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, சார் அவ்வளோதான் சார், எங்கள் பேங்க் பற்றி எனக்கு தெரியாதா சார் அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன தாழ்மையாக, மேம் ப்ளீஸ் கன்சிடர் யுவர் ஹையர் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன். உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கும் மேலே ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட கேளுங்க. 7 லட்ச ரூபா கோல்டு லோன் வாங்கினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுங்கிறத நீங்கள் அங்கே கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள். ஏன் நான் வந்து வாங்குறவன் தான், கோல்டு லோன் வாங்குற பயனாளி தான், ஆனால் எனக்கு தெரியும் வட்டி கணக்கு எவ்வளோன்ட்டு. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரியல, நீங்கள் தவறான சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் பார்த்தா சரி சார் நாளைக்கு நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக அவங்க மெசேஜே பண்ணல. நானாக திருப்பி சாயங்காலம் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறேன், என்ன மேம் கேட்டிங்களா அப்படின்னா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் அப்படிங்கிறேன். அல்லேலூயா. அப்போது என்ன பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே அந்த வட்டி கணக்கு தெரியல. கஸ்டமர்கிட்ட இப்போ நான் தெரிஞ்சதுனால நான் சொல்லிட்டேன். தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா வெறும் 2500 தான் வட்டியே வருதா மாதம், பரவாயில்லையன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, வச்சுருவாங்க. வச்ச பிறகு அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, சாரி மேடம், சாரி சார், தெரியாமல் சொல்லிட்டாம்பாங்க. ஆனால் திருப்பி வச்ச நகைக்கு நம்ம 7000 ரூபா வட்டி கட்டி தான். இப்படி பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். அப்படின்னா மனமகிழ்ச்சியாக நம்ம இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் சரீரத்தில் வியாதிகள் வராது. இது ஆய்வில் கண்டுபிடிச்ச உண்மை. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருப்பீங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆமாம், அதனால தான் பாருங்கள், அந்த மென்டலாக பைத்தியம் முடிச்சவங்களுக்குலாம் பாருங்கள் எந்த வியாதியுமே இருக்காது. அவன் பாட்டு ஜாலியாக ரோட்டில் சுற்றிட்டு இருப்போம்.
கிடைக்கிறது சாப்பிட்டு. அவனுக்கு ஏதாவது சுகர்னு போய் மருந்து எடுக்கிறானா? ப்ரெஷர் பிபின்னு சொல்லி எதுவும் மருந்து எடுக்கிறாங்களா? கை கால் வலி எங்களுக்கு வந்து எதுவும் இல்லை, அவன் பாட்டு ஜாலியாக போகிறான். நான் அப்படி தான் ஒருத்தட்ட போய், அவன் பைத்தியனே தெரில, நல்லா இருந்தான், நீட்டாக இருந்தான். அவன்கிட்ட போயிட்டு சேலத்தில் ஒரு தடவை, ஆனால் பஸ் ஸ்டாப் எங்கேனா இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவன் அங்கே இருக்குதா போடா அப்படின்ட்டான். அவன் டிவி வாடா போடான்னு சொல்லிட்டான். என்னடா இந்த ஆளு, நான் மரியாதை தான் பேசினேன், அவன் பாட்டு நீ வாடா போடான்ட்டான். அங்கே இருக்குதுடா போடா அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவனை பார்த்தா ஆள் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போகிற பார்த்தா பின்னாடி ட்ரௌசர் பேண்ட்லாம் கிழிஞ்சிருக்குது. ஓ இவன் பைத்தியட்டியாக வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்போ அவன் பேசுறது கரெக்டு தான், நம்ம தான் என்ன பண்ணிட்டான், ராங்காக அப்ரோச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் போனேன். ஆனால் அவன் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாப் அங்கே தான் இருந்துச்சு கடைசியில். நம்ம நினைக்கிறோம் பைத்தியன்ட்டு, அவனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. அப்படியே நம்ம நினைக்கிற மாதிரி பைத்தியம் முழு பைத்தியங்கள்லாம் இல்லை. ஆமாம், அது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும். வசனம் அதான் சொல்லுது. நம்மளுக்குலாம் என்ன மன விருப்பம்? நிறைய மன விருப்பங்கள் உண்டு. நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு விருப்பம் இருக்குது, நம்ம கணவரை குறித்து, மனைவியை குறித்து, நம்மளுடைய தாய் தகப்பனை குறித்து பல மன விருப்பங்கள் இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம அதை செய்யறதே இல்லை. ரெண்டாவது பகுதியை மட்டும் நம்ம விரும்புகிறோம். அவரின் மன விருப்பத்தை நிறைவேற்றணும், என் வியாதியை குணமாக்கணும், என் பலவீனத்தை மாற்றணும், என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றணும், எனக்கு நான் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஏசப்பாவை ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல நிலைக்கு நாங்கள் வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் எதிர்பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பகுதி சொல்லுது, அதையும் நம்ம செய்யணும். கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அது எப்படி சார் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில்? எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கங்கள், வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமாக பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் நான் பாஸ்டராக இருக்கிறதுனால நம்ம வீடியோலாம் யூடியூப்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க ஜபத்துக்காக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை கேட்டால் நம்ம எவ்வளவோ பரவாயில்ல போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தான் நான் ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு தெரியுது. இந்த நேற்று கூட ஒரு சகோதரி கால் பண்ணாங்க. அவங்களாம் ரெகுலராக வீடியோ பார்ப்பாங்க நம்மளோட வீடியோவை. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேங்க் மேனேஜர், கனரா பேங்க் மேனேஜர். இந்த சிஸ்டரும் நல்ல ஒரே பொண்ணு, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப். பண வசதிகள் உண்டு, பொருள் வசதிகள் உண்டு, எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆனாலும் குடும்பத்தில் பிரச்சனை. ப்ரேயர் பண்ணுங்கண்ணா பார்க்குறேன். நம்ம நினைக்கிறோம் பணம் வந்துட்டால் பிரச்சனைலாம் சால்வ் ஆகுன்னு நினைக்கிறோம். பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பல பிரச்சனை போல் இருக்குது. நம்ம பரவாயில்ல, ஏதோ அன்னைக்கு ஆக்கி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறோம் நிம்மதியாக. அங்கே பணத்தை வச்சுட்டு இருக்கிறவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. அல்லேலூயா. வீடு இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான், வீடு கட்டுறவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு கேட்டால் தெரியும். நம்மளா இப்போ நான்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னா அழகாக மாதம் ஆனால் 5000 ரூபா வாடகையாக கொடுத்துட்டோம்னா நம்ம பாட்டு என்ன பண்ணலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் சொந்த வீடு வச்சுருக்கிறவங்களுக்கு அதை கட்டுறதுக்குள்ளே அவங்க படுற பாடு இருக்குது பாருங்கள். எத்தனை ஜெப விண்ணப்பம் தெரியுமா? ஒரு வீடு ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த வீடு கட்டி பிடிக்கிற வரைக்கும் அதுக்காக ஒவ்வொரு பகுதிக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அவ்வளோ கடினம், சாதாரணமாக இல்லை. இப்போ இருக்கிற விலைவாசியில், இப்போ இருக்கிற ஒரு ஆள் வேலையில் நீங்கள் காசு கொடுத்தா கூட வந்து செய்கிறதுக்கு ஆட்கள் இன்றைக்கி இல்லை. அவ்வளவு டிமாண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது எல்லா மத்தியிலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே மதத்தை போதிப்பது இல்லை. இயேசுவை ஒரு மதத்தின் கடவுளாக பார்க்காதீங்க. அவர் உங்களுடைய தகப்பன், நீர் அவங்களுடைய பிள்ளை. என் பேரில் இன்றைக்கி வரைக்கும் என்னை சதாசிவன் தான் நிறைய பேர் கூப்பிட்றாங்க. என்னை ஆல்வின்னு கூப்பிட்றவங்க கொஞ்சம் பேர். எனக்கு தெரிஞ்சு இங்கே யார் என்னை ஆல்வின் கூப்பிட்றான்? எங்கள் மாமா கூப்பிடுவாங்க, என் ஒய்ஃபை எப்பயாவது, அவங்க ஆல்வினுங்கிற பேர் எப்பயாவது யூஸ் பண்ணுவாங்க. அப்பா அவ்வளோதான். அவர் கூட மேக்ஸிமம் என் பேர் அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லை. வேறு யாராவது வெளியில் இருக்கிறவங்க ஆல்வின் பிரதர்பாங்க. ஒரு குறைஞ்ச விரல் வெட்டி என்ற மாதிரி தான். ஆனால் என்னை சதான்னு கூப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டேன்னா எங்கள் அம்மா, அப்பா, என் தங்கச்சி, எங்கள் அக்கா, அப்புறம் மும்பையில் எங்கள் மாமா, இன்னொரு இவருடைய தம்பி இருக்காங்க, அவங்களுடைய ஒய்ஃபு, எங்கள் அக்கா மதி இருக்கிறாங்க, இவங்க அம்மா இருக்காங்க. எல்லாருமே என்னை எப்படி தான் கூப்பிடுவாங்க? சதான் தான் கூப்பிடுறாங்க, சதாசிவன் தான் கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. அதனால் மதத்தை மாற்றுவது நம்மளுடைய நோக்கம் அல்ல, அல்லது மதம் என்பது ஒரு விஷயமே இல்லை. அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. நம்ம கடவுளை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அவர் யாருன்னா, அவர் நம்மளுடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள், அவ்வளோதான். அந்த உறவை மட்டும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளை கெட்டு போகிறத விரும்புவாரா? நம்ம விரும்புவோமா? நம்ம பிள்ளைங்க அதை அடாவடி பண்ணுற பிள்ளையாக இருக்கட்டும், பேச்சை கேட்காத பிள்ளைங்களாக இருக்கட்டும், நமக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்களாக இருக்கட்டும், அதுக்காக பிள்ளை எப்படியோ போட்டு நம்ம விட்டுற முடியுமா? முடியாது. ஏன்னா பெற்ற அந்த உள்ள வந்து அதை கேட்காது. அவங்க என்னதான் நமக்கு கீழ்ப்படியலனாலும், அவங்க என்னதான் நம்ம பேச்சை கேட்கலனாலும், அவங்க என்னதான் நமக்கு செய்யலைனாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அது ஒரு தாயினுடைய, ஒரு தகப்பனுடைய இருதயம். கரெக்டா? உண்மைதானே? அதுக்கு தான் மாற்று கருத்து யாருக்கு அது இருக்குதா?
அப்போ நான் அடிக்கடி அதுதான் யோசிக்கிறேன். சாதாரணமான மாம்சத்தில் இருக்கிற தாயும் தகப்பனுமா இருக்கிற நமக்கே அந்த அளவுக்கு ஒரு பாசம், அந்த அளவுக்கு ஒரு அன்பு நம்ம பிள்ளைகள் இருக்கும்போது, கடவுள் அதை விட லட்ச மடங்கு கோடி மடங்கு நம்ம மீது அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறவர். அதனாலதான் அவரே இறங்கி வந்து நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்முடைய சாபங்கள் நீக்கப்படணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ கடவுளை நீங்க பார்க்கிற விதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கடவுளை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிச்ச உடனே எல்லாத்துக்கும் அற்புதம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஒரு சிலருக்கு உடனடியாக அற்புதம் நடக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முன்னேற்றம் நடக்கும். படிப்படியா வாழ்க்கையில முன்னேற முடியும். படிப்படியா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளோடு நம்ம வச்சிருக்கிற உறவு, கடவுளோடு நம்ம வச்சிருக்கிற அந்த நட்பு, அந்த ஐக்கியம், அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்மளோட மேன்மைக்கு நேராக கொண்டு போகும். அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போகும். கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியமான ஒரு செயல். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க. நம்ம கவலைப்படணுமா, கண்ணீர் வடிக்கணுமா, புலம்பணுமா? அதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க பிசாசினுடைய கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நேற்று ஒரு சம்பவத்தை வாசித்தேன், ஒரு காரியத்தை. ஒரு வெளிநாட்டில் ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. ஏதோ நார்த் கொரியாவோ ஏதோ ஒரு நாட்டில் நடந்த சம்பவமானு எனக்கு தெரியல, ஆனால் சொன்னாங்க மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, ஒரு ரூம்குள்ளே போட்டுருவாங்க, அங்கே வந்து நிறைய பாம்புகள் இருக்கும், அந்த பாம்புகள் வந்து அவனை கொத்தி அவனை கொன்றும். அதுதான் அவனுடைய தண்டனை. அவனை வந்து அடிச்சோ இல்லை தூக்கு மாட்டோலாம் கொள்ள மாட்டாங்க, பாம்பு கொத்தி அவனை சாகடிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவனை ரூம்குள்ளே கொண்டு போய் போட்டாங்க, கண்ணை கட்டிட்டாங்க, கண்ணை கொண்டு போய் ரூமில் போட்டாங்க. ஆனால் அந்த ரூமில் பாம்புலாம் இல்லை, நல்லா கவனிங்க. அவனை போட்டாங்க. ஆனால் அவன்கிட்ட சொல்லிட்டாங்க, உன்னுடைய மரண தண்டனை என்ன அப்படின்னா, உன்னை ஒரு ரூம்குள்ளே போட்டுருவோம், அங்கே பல பாம்புகள் இருக்கும், அந்த பாம்புகள் வந்து உன்னை கொத்தி அந்த விஷத்தினால நீ செத்து போயிடுவ அப்படின்ட்டாங்க. இது அவன் மைண்டில் என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கண்ணை கட்டிட்டாங்க, கண்ணை கட்டிட்டு கொண்டு போய் ரூமில் போட்டாங்க. ஒன்றுமே பண்ணல, ஒரு கம்பி இந்த மாதிரி ஒரு அந்த சின்ன இந்த கட்டு கம்பி மாதிரி ஒரு கம்பி இப்படி மடக்கி அவன் பயந்துட்டு இருக்கிறான். ஏன்னா கண்ணை கட்டிட்டாங்க, எந்த பாம்பு வந்து எங்கே கடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் நடுக்கத்தில் இருக்கிறான். இந்த 2 கம்பி, ஒன்றுமே இல்லாத ஒரு நார்மலான ஒரு கம்பியை கொண்டு போய் அவன் காலில் இப்படி டச் பண்ணாங்களாம். டச் பண்ணோன்னையும் அவன் திடீர்னு துடின்னு துடிச்சு இறந்தே போயிட்டானா. ஆச்சரியமா போச்சு இவங்களுக்கெல்லாம். பாம்பும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, 2 கம்பியை கொண்டு வந்து வச்சோம், இறந்துட்டானேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுடைய அந்த பாடி, அவனுடைய அந்த இறந்த சடலத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரேத பரிசோதனை பண்ணி அதை டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க, என்ன நடந்திருக்கு, எப்படி செத்துருக்கான்னு பார்த்தா, உண்மையாகவே ஒரு விஷப்பாம்பு வந்து கடிச்சா அந்த விஷப்பாம்பு எப்படி அவன் உடம்புல ஏறுமோ அதே மாதிரி இவனுடைய அந்த பயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ நம்மளை பாம்பு கடிச்சிரும் அந்த மனசு அவனுக்குள்ள ஃபிட் ஆகி அவனுக்குள்ளேயே, அவன் உடம்புக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷம் என்ன ஆயிடுச்சு, உருவாகி அவன் மூளைக்கு ஏறி அவன் இறந்தே போட்டானான். இது ஆய்வில் கண்டுபிடித்த ஒரு விஷயம், ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லி நேற்று வாசி. அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை வெளியிலிருந்து வந்து தான் உங்களை தாக்கணும்லாம் இல்லை, உங்கள் மைண்டு, உங்கள் மனசுலையும் உங்களுடைய இருதயத்திலையும் நீங்கள் எதை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ, ஒரு விஷயத்தை நினச்சி பயந்து வேதனைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களை என்ன பண்ணிடும், அழிச்சிரும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பயப்படாதன்னு தான் பைபிள் அதிகம் சொல்லுது. ஆனால் பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான், நீ பயந்து தான் இருக்கணும், பயந்துரு. நாளைக்கு என்ன பண்ணுறது, பயப்படு, பிள்ளைகளை குறித்து பயப்படு, கணவனை குறித்து பயப்படு, மனைவியை குறித்து பயப்படுன்னு சொல்லி உங்களை பயத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே உங்களை பயத்துக்குள்ள வைக்க மாட்டாரு. நான் இருக்கிறேன் உனக்காக. அல்லேலூயா. உன் பிரச்சனை இல்லை, இது ஏன் பிரச்சனை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதெல்லாம் இப்போ நான் சொல்றதெல்லாம் பைபிள் இருக்கிற வசனம். நான் நேரம் அதிகமாகுங்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணுங்கிறதுனால நான் பைபிள் எந்த பகுதியில் எங்கே இருக்குதுன்னு சொல்லாமல் நேரடியாகவே வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போங்கள். அவ்வளோதான். நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா, புறப்பட்டு போகணும், விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிச்சிடணும். எதை பற்றியும் கவலைப்படாம ஆண்டவர் பார்த்து கொள்வார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப நெருக்கடி வந்துருச்சா, ரொம்ப பிரச்சனை வந்துருச்சா, 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவேன், யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஒரு 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 காமெடியே இருக்குது. எல்லாம் மேலகரவன் பார்த்துக்குவான், எல்லாம் மேலகரம் பார்த்துக்குவாங்கல்ல. அது மாதிரி உண்மையாவே எல்லாமே நம்ம வாழ்க்கையில மேல ஒருத்தர் நமக்கு இருக்கிறார், அப்பா, அவர் பார்த்து கொள்வார். நீங்க கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா கவலைப்படுறதுனால வியாதி வரும், கவலைப்படுறதுனால வேதனை வரும். இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப நாளா என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு பலவீனம் இன்னும் போகல தெரியுமா? நீங்க என்கிட்ட ஜெபம் பண்றது நல்லதுதான், நானும் ஜெபம் பண்றேன் தான். ஆனா உங்களுக்கு நல்லா ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அந்த பழைய பயத்தோடைய பழைய சிந்தனையோடைய என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு கலக்கத்தோடையே இருக்கிறீங்க. ஒரு வேதனையை பட்டு மனசு வேதனைப்பட்டுட்டே இருக்குது உங்க மனசு. அதனாலதான் உங்களால இன்னும் சரியா வர முடியல. அப்படி பலவீனத்தோட அப்படி நீங்க பழசு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு குழம்பு வச்சுட்டீங்க, குழம்பு வச்சாச்சு. திருப்பி அதே பாத்திரத்தில் பாலை ஊற்றி காய்ச்சணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக என்ன பண்ணணும்? கழுவணும். கழுவிட பிறகு அதை போய் என்ன பண்ணணும்? பாத்திரத்தை பால் ஊற்றி அந்த பாலை என்ன பண்ணிக்கணும்? கொதிக்க வைக்கணும். இல்லை நான் பாத்திரத்தெல்லாம் கழுவ மாட்டேன், அப்படியே வச்சு பாலை ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? பால் தான் என்ன ஆகும்? கெட்டு போகும். பாத்திரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாலுக்கு என்ன ஆயிரும்? இதே தான் தேவன் உங்க எல்லாரையும் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். ஆசீர்வாதத்தை கொட்டணும்னு நினைக்கிறார் உங்க வாழ்க்கையில. ஆனா உங்க வாழ்க்கையில இன்னும் பழைய நினைவுகள், பழைய பயம், பழைய அந்த வேதனை, பழைய அந்த கவலை, அந்த புலம்பல் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பாத்திரம், நம்மளே ஒரு பாத்திரம் தான் சொல்ல போனா, அந்த பாத்திரம் இன்னும் சுத்திகரிக்கப்படாம இருக்குது, சுத்தப்படுத்தப்படாம இருக்குது. இப்படி சுத்தப்படுத்தப்படாம அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படி அந்த சுத்தப்படுத்தாத ஒரு பாத்திரத்துல பாலை ஊற்றும் பொழுது அந்த பாலானது கெட்டு போகிறதோ, அதே போல நம்ம மனசுல ஒரு மாற்றம் இல்லாம ஒரு வேதனையோட ஒரு கவலையோட அந்த பழைய எண்ணங்களோட சிந்தனைகளோட இருக்கும்போது கடவுள் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஊற்றிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம் கெட்டு போயிடும். ஆசீர்வாதம் என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும், பிரயோஜனம் இருக்காது. கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு, பல லட்சங்களை கொடுத்துருப்பாரு, ஞானம் இல்லாம எல்லாம் அழிச்சிருவீங்க. பல இடங்கள வீடுகளை கொடுத்துருவாரு, ஞானம் இல்லாம வித்து தீர்த்துருவீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிலர்லாம் இருப்பாங்க லைஃப்ல வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள் அப்படின்னு. அதுல எங்க குடும்பம்லாம் ஒண்ணு சேலத்துல. ஆமா, அப்படிலாம் இருக்குது. நிறைய பேர் எங்க கையை தூக்க சொன்னா எல்லாம் தூக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தூக்கிட்டாங்க, தூக்கிடுவீங்கன்னு சொல்றது கூட தூக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், பிசாசு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை சரியா என்ன பண்ண முடியல, கையாள முடியாதனால இழந்துருவோம். நம்மளை எல்லாம் ஏமாத்தி பிடிக்கிடுவாங்க. ஏமாத்தின யாரோ வேற யாரோ பக்கத்து ஊருக்காரங்க பல்ல வேற எங்கேயோலாம் இல்லை, எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்க தான், எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் தான். இன்னைக்கு பல பேருக்கு நான் ஜெபம் பண்றேன். யாருடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த அண்ணன் தம்பி, சொந்த அக்கா தங்கச்சி, சொந்த கணவன், சொந்த மனைவி, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து தான் விடுதலை கேட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க, அவரை மட்டும் நம்புங்க. அல்லேலூயா. அவர்தான் உங்களுடைய உற்ற நண்பர், அவர்தான் தகப்பன், அவர்தான் உங்களுடைய குடும்பத்தின் தலைவர், அவர்தான் உங்களுக்கு எல்லாம். அப்படின்னு போய் சரண்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பாருங்க உங்க கணவர் நீங்க விரும்பினது மேல நல்லபடியா இருப்பார், உங்க பிள்ளைங்க அதை விட சூப்பரா ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. நம்ம எல்லாமே நம்ம மனசுல போட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கவலைப்பட்டு சரீரத்துல வியாதியையும் பலவீனத்தையும் நம்மளே வாண்டடா என்ன பண்ணிக்கிறோம் வாங்கிக்கிறோம். தான் சொன்னனே, அந்த பாம்பே கொத்தல, சும்மா ஒரு கம்பியை கொண்டு போய் அவன் கையில வச்சோனையுமே என்ன ஆயிடுச்சு, அவன் செத்தே போயிட்டான். ஏன்னா அவனுக்குள்ளேயே அந்த உருவாக்குற அந்த விஷத்தை உருவாக்குற அந்த பவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. கொரோனா வந்துச்சு பாருங்க, கொரோனா வந்து இறந்தவங்களை விட வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து இறந்தவங்க நிறைய பேர். தெரியுமா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டு? மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்னது தான், செய்தியில வந்து சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கொரோனா வந்து இறந்தவர்களை காட்டிலும், ஐயோ எனக்கு கொரோனா வந்துருமோங்கிற அந்த பயத்துல இருந்து ஹார்ட் அட்டாக் வந்து இருதயம் செயலிழந்து இறந்து போன பல ஜனங்கள் உண்டு. அதான் சொல்றேன், பிசாசு என்னைக்குமே நம்மளை பயமுறுத்திட்டே இருப்பான். நீங்க அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என்ன நடந்தாலும் சரி என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஸ்தோத்திரம் தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணி பழகிருங்க. அது நஷ்டமே அடைஞ்சாலும் சரி. நான் ட்ரேடிங் பண்ற பிஸ்னஸ்ல ஒரு சில நாள்ல எனக்கு நஷ்டம் ஆகும், சின்ன நஷ்டம் தான் ஆகும். ஆனா அப்ப கூட ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஏன்னா அதுல இருந்து ஒரு லேர்னிங் கத்துக்குவேன், ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுவேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ட்ரேடிங்ல போன நஷ்டத்தை விட 2 மடங்கு லாபம் வந்துடும். அல்லேலூயா. எப்படி வந்துச்சு இது? ஏன்னா நீ நஷ்டத்துல கூட கடவுளை மறுதளிக்காம
கடவுளை விட்டு விலகாம கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னதுனால அந்த நஷ்டத்தின் மத்தியில், அந்த பிரச்சனையின் மத்தியில், அந்த நெருக்கத்தின் மத்தியில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிருந்ததுனால என்ன நடந்துச்சு? 2 மடங்கான ஆசீர்வாதம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்படி பண்ணலைன்னா கூட நஷ்டத்தோட போயிருக்கோம், இல்லை 1 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே நீங்கள்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள். உங்களுக்குலாம் 1 மடங்குலாம் இல்லை, 2 மடங்கு தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க யாரும் மறிக்க மாட்டீங்க. வியாதிகள் உங்க சரீரத்தை ஆளுகை செய்ய முடியவே முடியாது. நீங்க ஒவ்வொரு மாசமும் எடுக்கிறீங்க பாருங்க ஒரு திருவிருந்து, ஏன் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், உங்க சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போல மாறும் என்பதற்காகத்தான். அந்த பரிசுத்தமுள்ள சரீரம் இந்த பாவமான சரீரத்தோடு கலக்கும் பொழுதுதான் நம்ம பரிசுத்தமாகவே வாழ முடிகிறது. அப்ப அவருடைய சரீரத்துக்குள்ள சத்துரு வர முடியுமா? முடியாது. வியாதி வர முடியுமா? முடியாது. பலவீனங்கள் எப்ப வரும் அப்படின்னா நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணிடும்? இந்த கதவை நான் சாத்தி வச்சுட்டுனா நீங்க யாரா உள்ள வர முடியுமா? கதவை திறந்தாதான் என்ன பண்ண முடியும்? நீங்க உள்ள வர முடியும். அதே போல அநேக நேரத்தில் நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம சுத்தி இருக்கிற பிசாசனுடைய காரியங்களுக்கு செவி கொடுத்துடுறோம். இந்த பிரச்சனை வந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ. ஒன்றும் இல்லை, இந்த HMPV வைரஸ் எவ்வளோ தாக்குதல் பண்ணாங்க. இப்போ அதை பற்றி பேசுகிறாங்களே நியூஸு, அவ்வளோதான். ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்துருச்சு. இனி இதுதான் இதுதான் நியூஸ். என்னென்னமோ சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த ஒரு சைனாவிலேருந்து ஒருத்தர் ஒரு டாக்டரே வீடியோ, தமிழ் இங்கேருந்து படிக்க போனவர் டாக்டராக இருக்கிறார் தமிழில், அவரே வீடியோ போட்டார். இந்த எல்லாத்தையும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊடகவியாளர்களையும் கேட்டுறாரு, ஏப்பா அப்படி பண்ணுறீங்க? சைனாவில் தான் நான் இருக்கிறேன். இது பனி காலத்தில் எங்கள் சைனீஸ் பீப்புளுக்கு எப்போவுமே வர்ற இதுதான். இது HMPV வைரஸுங்கிறது 2001 கண்டுபிடிக்கப்பட்டதான். 2001-11 பழைய இதுதான். நம்ம ஏதோ புதுசாக ஒரு வைரஸ் வந்துடக்கூடாது உடனே. அது ஒரு சத்துருனுடைய தந்திரம். பயமுறுத்தி எங்கள் மார்க்கெட்டில் கேட்குறீங்களே, இதை நம்பி மார்க்கெட்டு எத்தனை 1 வாரமாக மார்க்கெட் வீழ்ச்சி, ட்ரேடிங்கே பண்ண முடியல. இதையுமாடா நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி பிசாசு சுற்றி இருக்கிற செய்திகள்லாம் கொடுத்து நம்மளை பயமுறுத்திட்டே இருப்பான். நான் சொல்கிறேன், இந்த செய்தி உங்களை வாழ வைக்கிற செய்தி. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, யோவானின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான். என் பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லு, அவங்கள விசுவாசிக்க சொல்லு, அவங்க தேவனுடைய மகிமையை பார்க்க போறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு நீங்க எதர்ச்சியா அந்த இடத்துல வரல, ஆண்டவர் உங்க கரத்தை பிடித்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். உங்களை அவ்வளவு சீக்கிரம் வர வச்சிட முடியுமா? இங்க முடியாது, என்னாலாம் முடியாது. இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா உங்க மேல தேவ பிரசன்னம் இருக்குது, கடவுளுடைய நடத்துதல் உங்க கூட இருக்குது. அவர் தான் உங்க கரத்தை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்து உட்கார வைத்திருக்க. எதற்காக? இந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டு போகணும்னு சொல்லி. இந்த வார்த்தையோடு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டுமே உங்களை தொடரும். நீங்க எந்த நன்மையும் கிருபையும் தொடர்ந்துலாம் போக வேண்டியதில்லை. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். பாதுகாப்பு உங்களை தொடர்ந்து வரும். நன்மைகள் உங்களை தொடர்ந்து வரும். ஆசீர்வாதங்கள் உங்களை பின்பற்றி வரும். ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களை பின்பற்றி வரும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அந்த கணம் உங்களுக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளையை இந்த சுற்றி இருக்கிற இயற்கை, சுற்றி இருக்கிற பிரபஞ்சமே என்ன பண்ணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை கனப்படுத்தும். நீங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும். உங்களுக்கு உண்டான எல்லா டிவைன் கனெக்ஷன்ஸையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம் என்னன்னா, ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி, சைல்ட் ஆஃப் காட். அவ்வளவுதான், தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க உங்க தலையில கை வச்சு, நான் தேவனுடைய செல்ல பிள்ளை. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். எந்த குறைவும், எந்த வியாதியும், எந்த பலவீனமும் என் வாழ்க்கையில் வர முடியாது. என் குடும்பத்தில் வர முடியாது. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வர முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். சொல்லும் போதே ஒரு பிரசன்னத்தை நான் உணர முடியுது. நீங்க எத்தனை பேர் அதை வந்து ரிசீவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆவின் மண்டலம் உங்களுக்கு முன்பதாக திறக்கப்படுகிறது. நீங்க இப்படிலாம் அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் உங்களை ஷிஃப்ட் பண்றார், இன்னொரு இடத்துக்கு உங்களை வந்து முன்னேற்றி செல்லுகிறார். ஏன்னா இதுதான் ஆவின் மண்டலம் வந்து கனப்படுத்தும் நீங்கள் பேசுகிற வார்த்தை. இந்த வசனம் எதுக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேர் இருக்கிறாங்க. அக்கா, தங்கை, தம்பி 3 பேர். அப்பா அம்மா இருக்கு இல்ல, இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அதை இவங்க 3 பேரும் கடவுளுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைங்க.
அதுல இந்த லாசருங்கிறவன் மரித்து போயிட்டான். வியாதி இப்பெல்லாம் வியாதி வந்தா மருந்து இருக்குது, அப்பெல்லாம் மருந்து கிடையாது. ஒரு சில வியாதிகள் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மரணம் தான் கடைசி வரைக்கும். மரித்து போய் விட்டான். ஆனால் கடவுளுக்கு ரொம்ப பிரியமா வாழ்றவங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் வாழும் பொழுது எப்போ அந்த ஊர் வழியா போனாலும், அது பெத்தானியாங்கிற ஒரு கிராமம், எப்படியே அலங்கலைப்பூருங்கிற ஒரு கிராமம், அப்ப பெத்தானியான ஒரு கிராமம் இப்பவும் இருக்கிறது இஸ்ரேல் நாட்டுல. அந்த கிராமம் வழியா போனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வருவார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவ்வளவு கடவுளுக்கு இயேசுவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு குடும்பம். ஆண்டவர் வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 1-40 வரைக்கும் 45 வரைக்கும் ஃபுல்லா வாசிங்க அப்படின்னா இந்த சம்பவம் தான் இருக்கிறது. இயேசு அவர்களிடத்தில் அன்பா இருந்தாரா? எப்படி இருந்தாரா? அன்பா இருந்தாரா. அவ்வளோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறார். எப்போ போனாலும் அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அவங்கள பிளஸ் பண்ணிட்டு தான் இயேசு கிறிஸ்து வருவார். அப்படி அன்பா இருந்த குடும்பத்திற்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னா, அவங்களுடைய சகோதரன் அந்த லாசருங்கிறவ என்ன பண்ணிட்டா, வியாதியாகி மரித்து போய் விட்டான். இப்போ இறந்தே போயிட்டான். இறந்து கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுக்கு அப்புறம் தான் இயேசுவே வராரு. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்னுடைய வல்லமை என்னங்கிறது நான் தெரியப்படுத்தணுங்கிறதுனால, இப்போ வியாதி படுக்கையில் இருக்கிறவங்களை குணப்படுத்தி நல்லாக்குறது ஒரு அதிசயம்னா, செத்து போனவனை உயிரோடு எழுப்புறது அதை விட பெரிய அதிசயம். ஆண்டவர் அதுக்கு பிளான் பண்ணிட்டார். 4 நாள் வெயிட் பண்ணிட்டு வர்றாரு. வந்த பிறகு சொல்ற வார்த்தை தான் இது. அப்ப போய் சொல்றாரு, உன் சகோதரன் மரிக்கல, அவன் தூங்கிட்டு தான் இருக்கிறான், அவனை நான் இப்ப எழுப்ப போறேன் அப்படிங்கிறார். அவங்க அக்காட்ட சொல்றாரு, மரியாள்கிட்ட. அப்போ பாத்தீங்களா வீடியோல? அப்படி பாருங்க, அப்படிலாம் பார்த்ததான் தெரியும். ஆமா, அப்ப சொல்றாரு. அப்ப அந்த அம்மா அழுகுறத பார்த்து இயேசுவே அழுவ ஆரம்பிச்சிட்டார். வசனம் இருக்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டார். எவ்வளவு பாசமா இருக்காரு பாருங்க, எவ்வளவு அன்பா இருக்காரு பாருங்க கடவுள் நம்மளோட. எந்த தெய்வமாவது நமக்காக கண்ணீர் விட்டுச்சான்னு ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இயேசு கண்ணீர் விட்டார் நமக்காக. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது என் கஷ்டம் யாருக்கும் தெரியாது, நான் மட்டும்தான் கண்ணீர் வடிக்கிறீங்கன்னு. இல்லை, உங்கள் கூட இருந்து ஒருத்தர் அவரும் கண்ணீர் விட்டுட்டு தான் இருக்கிறார். உங்களை எப்படியாவது மாற்றணும், உங்கள் பிரச்சனை எப்படியாவது சூழ்நிலைகளை மாற்றணும்னு சொல்லி அவருடைய நேரத்துக்காக ஒருத்தர் உங்கள் கூடவே இருக்கிறார். அப்போ சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நடந்து போனதை யோசிக்காத. நடந்து போனது என்ன? அவன் வியாதியா இருந்தான், அவன் செத்து போனான், அவனை அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. இது எதுவுமே உன் மைண்ட்ல நீ இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில புதிய நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பழைய நெகட்டிவ்னஸை மறந்துருங்க, பழைய பிரச்சனைகளை மறந்துருங்க, பழைய போராட்டங்களை மறந்துருங்க. ஆனா பிசாசு மறக்க விட மாட்டான். அதே தான் ஞாபகப்படுத்தணும். இன்னைக்கு ஒரு அம்மா பார்க்குறேன், என் கூட இருந்தாங்க, சர்ச்சுக்கு ஒரு அம்மா தான், வேற ஒரு ஊர்ல. அந்த அம்மா வந்துட்டாங்க, இன்னொரு அம்மா வந்துட்டாங்க. நான் அந்த அம்மாவுக்கு ஸ்தோத்திரம், நான் பாஸ்டருங்கிறதுனால எனக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்க, நானும் அந்த அம்மாவுக்கு ஸ்தோத்திரங்கிறேன். என் பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா அப்படியே மூஞ்சி திருப்பிச்சு. அவங்க யாருன்னா ஊழியக்கார அம்மா. யாரு? ஊழியக்கார அம்மா தான், என்னைய சர்ச்சுக்கு கூப்பிட்ட அம்மா தான். ஆனால் மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க. அவங்க விசுவாசி, அவங்க எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். சரி, இவங்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க பார்த்தா அந்த அம்மாவும் இந்த அம்மாட்ட பேச மாட்டேங்குது. என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்தா இந்த அம்மாட்ட ப்ரேயர்லாம் முடிச்ச பிறகு, ஏன் சிஸ்டர் அவங்களுக்கு எது பிரச்சனையா, அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் திரும்பிட்டே போயிடுறீங்களே ஏம்மா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, பிரதர் 2017 பிரதர். அவங்க நாங்கள் இருக்கிறது 2023. அவங்க சொல்கிறது எப்போ சொல்கிறாங்க? 2017 பிரதர். இப்படி என்னை பேசிட்டாங்க பிரதர். எப்படி பிரதர் நான் பேசுறதுனாங்க? ஏமா 17 முடிச்சு 18, 19, 20, 21, 22, 23 6 வருஷம் ஆச்சு. இன்னமா அது ஞாபகம் இருக்குது? அதெல்லாம் மறக்க முடியாது பிரதர். உன்னை ஆண்டவர் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. நீ என்ன ஜெபம் பண்ணாலும் வீண். என்னை விட எவ்வளோ பெரிய பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்காது. ஏன்னா நீங்கள் மாறாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் மாறாது. நான் நினச்சிக்கிட்டேன், ஊழியக்காரங்களுக்கே அப்புறம் பிரச்சனை, அப்புறம் விசுவாசிகள் அப்படி கரெக்டு தான். ஆமாம், நாளாக இப்பெல்லாம் மறந்துடுறேன். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்படி ஒரு சிந்தைக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் புதிய அற்புதங்களாக இருக்கும், புதிய அதிசயங்களாக இருக்கும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க. பழசெல்லாம் மறந்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையான கிரியைகள் நடக்க போகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய வாசல் உங்களுக்கு முன்பதாக திறக்கப்பட போகிறது. இம்மிடியட்டா சடுதியிலே தேவன் ஆசீர்வதிக்கிறவர். எந்த பக்கத்துல இருந்து வாசல் திறக்கப்படும் தெரியாது. திடீரென்று ஒரு ஓப்பன் டோர் உண்டாகும். திடீரென்று ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்போம். திடீரென்று ஒரு வல்லமை உங்களை நிரப்போம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்க ஆரோக்கியம் அடைவீர்கள். கடந்த நாட்களில் கூட அதை சாட்சி கேட்டேன். ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட் அப்படியே கட்டி மறைந்து போய்விட்டதுன்னு சொல்லி சாட்சி சொல்றாங்க. அல்லேலூயா. டாக்டரால கைவிடப்பட்டவங்க, இனி அவ்வளவுதான், அவன் ஒன்றும் பண்ணவே முடியாதுன்னு சொன்னவங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டதா. இன்னைக்கும் அற்புதம் நடக்கிறது.
2025ஆம் ஆண்டிலும் அற்புதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தவர். இன்னைக்கும் நம்ம மத்தியில் உலாவிட்டு தான் இருக்கிறார். நம்ம கண்ணு வேணா, இந்த மாம்ச கண்ணு வேணா பார்க்காம இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுருச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இங்க எத்தனை தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, இங்க ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு 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 ஹீலிங் ஒன்று நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்துட்டே இருக்குது. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஆவியில உணர்ந்துட்டே இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை அவர் சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பல நாள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் உங்கள் இடத்துல வருவதற்குண்டான ஒர்க் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். process is going. அல்லேலூயா. ஆண்டவர் அமைதியா இருக்காரு மட்டும் நினைக்காதீங்க. இந்த இடத்துல போய் சொல்றாங்க, நீர் அன்பா இருந்தவர் லாசரு செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? அப்படியா, 2 நாள் வெயிட் பண்ணி தான் நான் போவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ரொம்ப நேசமாக இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவான், அட்டி புட்டின்னு ஒரே ஓட்டம் ஓடிடுவான். இவர் என்ன பண்றாரு, ஏன்னா இவருக்கு தெரியும் அவருடைய பிளான் என்னன்னா, அவன் மரித்து போகல, அவன் மரிச்சு போனாலும் பரவாயில்ல, நான் அவன் என்ன பண்ணிடுவேன். அந்த பிளான் அவருக்குள்ள இருந்ததுனால அவருக்குள்ள எந்த திகைப்பும் இல்லை. வெயிட் பண்றாரு. 2 டேஸ் கழிச்சு போகிறார். எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னப்பா இவருக்கு ரொம்ப பாசமா இருந்தான் அந்த ஆளு, அவன் செத்து போயிட்டா இவர் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சீசர்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா சீசர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவன் மரித்து போனது உண்மையா இருக்கட்டும், ஆனால் நான் அவன் உயிரோடு எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு போறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி செய்வார், சொன்னதை செய்கிற தேவன். இந்த வருஷத்துல நீங்க எல்லாரும் வாக்குத்தத்தம் எடுத்திருக்கிறீங்க. நமக்கு இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் தண்டனைகளை அகற்றி, மாட்டிட்டுனா தண்டனைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, தீங்கை காண மாட்டீங்க. இந்த ஆண்டு தெய்வீக இளைப்பாறுதலின் ஆண்டு. இந்த ஆண்டு நீங்கள் ரிலாக்ஸா எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு கடவுள் சமூகத்துல தேங்க்யூ டாடி, ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்ற நாட்களாக இந்த நாட்கள் எல்லாம் மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்தை உயர்த்தி கனப்படுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் பேசின உமது ரேமா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னி, இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய மகிமை இவர்களை ஆட்கொள்வதாக. பழையவைகள் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். பழைய பிரச்சனைகள், பழைய தோல்விகள், பழைய ஏமாற்றங்கள், பழைய இழப்புகள் என் ஜனங்களை நீ ஆளுகை செய்யக்கூடாது. புதியவைகள் தோன்றட்டும், புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், புதிய வாசல்கள் திறக்கட்டும். எதை குறித்தும் கவலைப்படாமல் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தில் நாங்கள் நடப்பதற்கு கிருபைகளை தாரும். கர்த்தர் அப்படி செய்கிற உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.